கூட லைன்ல இருக்காங்க. இந்த வேளையில ஹalleluya பாடல பாடும்படியாகவும் அதுக்கப்புறமா செய்தி கொடுக்கும் அன்புடன் சிஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 11வது மாதத்திலையும் கூட கர்த்தர் எனக்கு அதிகார கொடுத்ததான இந்த வாய்ப்பிற்கான தேவனை நான் துதிக்கிறேன். பாடலை பாடி நாம் செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அமர்ந்து காத்திருப்பே பாவும் சமூகத்திலே, அமர்ந்து காத்திருப்பேன் என்ன பாவும் சமூகத்திலே, அவர் பேச நான் கேட்பேனதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பாரதுதான் என் ஜெப நேரம். அவர் பேச நான் கேட்பேனதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பாரதுதான் என் ஜெப நேரம். அதிகாலையில் ஆர்வமோடே அவர் பாதம் அமர்ந்திடுவே. அதிகாலையில் ஆர்வமோடே அவர் பாதம் அமர்ந்திடுவே. துதித்திடுவேன் தூயவரை, துரிதமாய் வந்திடுவார். துதித்திடுவேன் தூயவரை, துரிதமாய் வந்திடுவார். அவர் பேச நான் கேட்பேனதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பாரதுதான் என் ஜெப நேரம். அவர் பேச நான் கேட்பேனதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பாரதுதான் என் ஜெப நேரம். ஊற்றிடுவேன் பாரங்களை தேற்றிடும் இயேசுவிடம். ஊற்றிடுவேன் பாரங்களை தேற்றிடும் இயேசுவிடம். துடைத்திடுவார் கண்ணீரை, தூயரை துதித்திடுவேன். துடைத்திடுவார் கண்ணீரை, தூயரை தொடை துதித்திடுவேன். அவர் பேச நான் கேட்பேனதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பாரதுதான் என் ஜெப நேரம். அவர் பேச நான் கேட்பேனதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பாரதுதான் என் ஜெப நேரம். அமர்ந்து காத்திருப்பேன் சின்ன பாவும் சமூகத்திலே, அமர்ந்து காத்திருப்பேன் சின்ன பாவும் சமூகத்திலே. அல்லேலூயா. நம்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் இந்த 11வது மாதத்திற்காக இந்த முதல் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட தேசத்துல ஆண்டவரே இந்த செவ்வாய்க்கிழமை ராத்திரி ஜெப வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா கர்த்தாவே, இந்த நாளில் தாமே கர்த்தருடைய பிரசனங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக என் தேவனைகளை ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவரே எங்களுடைய கரத்தை நாங்கள் தருகிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களோடு இறங்கி வாங்க. இந்த அற்புதமும் அடையாளமும் எங்களோடு கர்த்தாவே காணப்படும்படியாய் வெளிப்படும்படியாய்
இந்த கரத்தை நாங்கள் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையாகவே உங்கள் ஜெபங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த 10வது மாதத்துல எங்க வீட்டுல எல்லாமே நாங்க ரொம்ப சுகவீனமா இருந்தோம். கர்த்தர் எங்களை அருமையாய் பாதுகாத்த. அடியாலும் கூட நான் ரொம்ப பலவீனப்பட்டேன். டாக்டர்கிட்ட போக முடியாது சூழ்நிலை, போக ஜாஸ்தி டாக்டருக்கு எனக்கு அந்த கனெக்ஷன் கிடையாது, மருந்துக்கு எனக்கு கிடையாது. ஆனா இந்த 10வது மாதத்துல வீட்டுல டாக்டருக்கு வரும்படி அப்படி ஒரு சுகவீனம் எனக்கு வந்தது. கர்த்தரை பாதுகாத்தார். எனக்கு மருந்து எனக்கு சர்வத்துக்கு ஒத்து வரல. அந்த கர்த்தரை விடுவித்தார், என்னை பாதுகாத்தார். அற்புத விதமா கர்த்தனை சுகத்தை கொடுத்தார். மறுபடியும் ஊழியத்தை தொடர கர்த்தனை உதவி செய்தார். அது மாத்திரம் போன செவ்வாய்க்கிழமை இதே நாள்ல என் தொண்டை திறக்க முடியாது இருந்துச்சு. பாட முடியாது, சத்தம் கொஞ்சம் தான் பேசுவேன். பாட முடியாதபடி, செய்து கொடுக்க முடியாதபடி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் நான் நினைச்சேன் இந்த மாதத்தினுடைய இந்த ஆசீர்வாதமான இந்த லைன்ல எனக்கு தடைப்படுமோ, செய்தி சொல்ல தடைப்படுமோ என்று சொல்ல ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த கர்த்தர் அதுக்குள்ளாக எனக்கு சூழ்நிலைகள் மாற்றப்பட்டதுனால, டேட் மாற்றப்பட்டதுனால இந்த நாள்ல கர்த்தருக்கு அந்த சுகத்தை கொடுத்தாரு. எனக்கு செய்தி உங்களோடு கூட என் சத்தத்தை நான் பேசும்படி என் சத்தத்தை இங்க கேட்கும்படி கர்த்தர் எனக்கு தொண்டை திறந்து கொடுத்தாரு. அதுக்காக நான் சொல்லுகிறேன். உண்மையா அது பெரிய மிரக்கல் தான், கர்த்தருடைய அற்புதம் தான். நான் நினைக்கவே இல்லை அவ்வளவு தொண்டை எனக்கு கட்டி இருந்துச்சு. ரொம்ப பலவீனப்பட்டதை பேசினா ஒரு மாதிரி பலகீனமா இருக்கும், அப்படிலாம் இருந்தது. கர்த்தரை பலப்படுத்தினா கொஞ்ச நாள்ல நான் அந்த மலையாள பிரேயர்ல கூட அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தது. கர்த்தர் மறுபடியும் இணைத்து ஜெபிக்க வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு சரீரம் தளர்ச்சியா இருந்தது. கர்த்தரை பலப்படுத்தினார். பல போராட்டங்கள் இருந்தது எனக்கு. ஊழியத்தின் பாதையில ஊழியம் ரொம்ப அக்கினியா போய் கொண்டிருந்தது. கர்த்தர் 10வது மாதத்துல பலத்த கிரியைகளை செய்தார். நாங்க ஒரு பேஷண்ட பாக்குறதுக்காக ஆஸ்பத்திரி நாங்க ஜோம் பண்ண போனோம். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் செய்தார். நாங்க போன மறுநாள் டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அவங்கள உடம்பு அட்மிட் ஆயிருந்த அந்த பேஷண்ட். கர்த்தர் அப்படி ஒரு பெரிய மரக்கள் பண்ணினாரு. ஆன்லைன் ஜபத்திலும் கர்த்தருடைய அபிஷேகம், அவருடைய வார்த்தை விளங்கினது, அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. அதற்கு மாறாக கர்த்தருடைய ஒரு எரிச்சல்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் எங்களை விடல. அவனுடைய வல்லமையை கொஞ்சம் காண்பித்தான். அந்த கர்த்தர் எங்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்தினார். மறுபடியும் எங்கள் மத்தியில கொண்டு வந்ததுக்காக என்னுடைய நன்றியோடு துதிக்கிறேன். நிச்சயமா நான் நம்புகிறேன், ஒருவருடைய ஜபம்தான் வாரங்களையும் பலவீனங்களையும் தாங்குகிறது. நம்ம எல்லாம் ஒருவருக்காய் ஒரு வாரத்தை சுமந்து ஜெபிக்கிறதுனால அது நம்மை தாங்குகிறது, நம்மை தப்புவிக்கிறது, நம்மை திரும்பமாய் தூக்கி விளையாடுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் ஜபங்களுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு சிறு சாட்சியை முடித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே செய்திக்காக நாம் பார்க்கும்போது புஸ்தகம் நான் ஒரு சின்ன ஒரு கவி பாடி நான் ஆராதிக்கலாம் நினைக்கிறேன். ஒரு சின்ன கவி தான். நாம் ஆராதனைக்கு வருவோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த மக்கள் நீங்க வாங்க, இந்த செய்தி வேலைப்பா. வாருமையா போதகரே, வந்தம் மீதும் தங்கீரும். வாருமையா போதகரே, வந்தம் மீதும் தங்கீரும். பெருமையா பந்தீனில் பெரியவரா எங்களுடன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறேங்க தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை மேகமா எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க. போதகரே எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. ஆண்டவரே ஒரு சிறு கூட்டமாய் நாங்கள் கூடி இருக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. கர்த்தருடைய கரம் எங்கள் மத்தியில் இறங்கி அற்புதங்களை செய்யட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையின் மேகமே ஸ்தோத்திரம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆமீனப்பா. இந்த ஆசரிப்பு கூடாரத்துல இறங்கி வந்து ஆசைவாட முடியாது. தகப்பனையும் கரத்துல எங்களை சமர்ப்பிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம ஐசாயா சாப்டர் 27 27 எடுத்துக்கொள்வோம். அதுல 3வது வசனத்துக்கு கர்த்தர் தந்தாரு. வந்த நவம்பர் மாசத்துல
நம்ம பார்க்கும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னா கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி அவர் நம்முடைய உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் இந்த புஸ்தகத்துல நம்ம அப்படி திரும்ப அப்புறம் வருவோம். 7ஆம் அதிகாரத்துல நான் நினைக்கிறேன் ஒரு வசனம் என்ன சொல்றது என்ன பார்க்கும்போது, அவர் நம்மை காக்கிற உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மை உள்ள தேவன். அவருடைய பிள்ளைகளாகி நம்மை உண்மையாக பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, சோர்வுகள் சோதனைகள் வரும்போது அவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு பகுதியில இந்த ஜூட்சானில் நம்ம பார்க்கும்போது அவர் நம்மை பாதுகாக்கிற உடன்படிக்கையின் தேவன். இந்த உடன்படிக்கை என்று சொல்லும் இந்த வார்த்தையை நம்ம கொடுத்து அவர் சத்தியம் பண்ணி இருக்கிறது நான் உணர்ந்த இந்த மாதத்தில் உண்மையாகவே அவருடைய வாக்கு சத்திய வாக்கு. அவர் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவன். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. உண்மையாகவே அவர் தம்முடைய கரத்தால் உருவாக்கி படைக்கப்பட்ட மனுஷனுக்கு, அவருடைய ஜீவ சுவாசத்தையே ஊதின மனுஷனுக்கு அவர் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை வார்த்தை என்ன தெரியுமா? ஏன்னு சொன்னால் இந்த உலகத்துல பொல்லாத பிசாசானவன் நீ பலவித கோணங்களில் மனிதனை என்ன செய்யலாம்? அவன் பாடுகளுக்கு உட்படுத்தலாம், சோர்வுகளுக்கு உட்படுத்தலாம், வேதனைகளுக்கு உட்படுத்தலாம். ஆனால் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் உண்மையின் தேவன். அவர் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற அவர் தயவுள்ள தேவன், அவர் மனதுருக்கம் உள்ள தேவன், அவர் இரக்கம் செய்கிற தேவன் சொல்றாரு. நான் உண்மையுள்ள தேவன். உண்மையாகவே இந்த நம்ம திரும்பமாக ஏசாயா அதிகாரத்துக்கு நான் வரும்போது ஏசாயா 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை காப்பாற்றுகிற ஒரு உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். சத்துரு வெள்ளம் போல் வரும்போது நான் அப்படிதான் நினைச்சேன். அவ்வளவு பாடுகள் ஆவியில ஆத்மாவில சர்வத்துல பாடுகள். அப்போ நான் நினைச்சேன் உண்மையாகவே இந்த அவ்வளவுதான் போன நினைச்சது உண்டு இந்த மாதத்துல. அதனால கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். அவர் நம்மை காப்பாற்றுகிறார். அவர் எப்படி காப்பாற்றுகிறார் சொல்லி நம்ம 27:3 நம்ம பார்க்கும்போது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் நான் என்ன செய்வேன்? காத்துக்கொள்வேன். கர்த்தராகி நான் காப்பாற்றுகிறேன். இந்த உலகத்துல அவருடைய உடன்படிக்கை என்று சொல்லி முதல் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல உபாகமம் 7ஆம் அதிகாரத்துல வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் உடன்படிக்கையின் தேவன் சொல்றாரு, கர்த்தராகிய நான் காப்பாற்றினேன். நான் அதுக்கு என்ன செய்கிறேன்? தண்ணீர் பாய்ச்சுகிறேன். அது மாத்திரமல்ல, அதை ஒருவரும் இரவும் பகலும் அதை ஒருவரும் சேதப்படுத்த கூடாதபடி என்ன செய்யறேன்? அதை நான் காத்துக்கொள்வேன். அவர் நம்மை காக்கிற தேவன், நம்மை காக்கிறவர், நம்மை காண்கிறவர், நம்மை கவனிக்கிறவர். உண்மையாகவே ஒரு நாளும் அவருடைய சத்திய வசனத்தின் நானும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை சொல்ல வாக்குத்தத்தின்படி அவர் நம்மை விட்டு விலகி போகவே இல்லை. அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எவ்வளவு வேதம் சொல்லுகிறது. நம்ம முதல்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம்? உபாகம் 7:9 சொல்லுகிறது, ஆகையால் தேவனாய் கர்த்தர் தேவன் என்றும் தமிழ் அன்பு கூர்ந்து நமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறைகள் மட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மை உள்ள தேவன். 7:9 நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக ஏசாயா 27:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் காப்பாற்றுகிற தேவன், நம்மை காப்பாற்றுகிற தேவன். நான் காப்பாற்றின கர்த்தராகி நான் அதை காப்பாற்றேன். என் பிள்ளையை நான் காப்பாற்றி, கர்த்தராகி நான் காப்பாற்றேன். கர்த்தராகி நான் தான். சீஷர்களை பயப்படும் போது நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தான் பயப்படாதிருங்கள். அந்த நான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இறங்கி வருகிறார். நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லி, நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகிறது. இது நான் வேற ஒரு செய்தி கோணங்களை கொடுத்திருக்கிறேன். ஆனா இது காப்பாற்றுகிறேன் என்ற வேர்டை நான் எடுக்கிறேன். கர்த்தராகிய நான் காப்பாற்றுகிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் நாமத்தை நான் வேறொரு நம்ம கொடுக்கல, மகிமை நான் வேறொரு கொடுக்கலன்னு சொல்றாரு. ஏசாயால 42ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டது. கர்த்தராகிய நான் அவர் தானே இந்த உலகத்துல சர்வத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து நான் உன்னை காப்பாற்றுகிறேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் தான் காப்பாற்றுகிறேன். கமானா பூராபா சந்தனம் அவருபிகபா. யாருக்குமே வேதனை இல்லாதல்ல. எல்லா மனுஷனுக்கும் வேதனை தான், போராட்டம் தான், பாரங்கள் தான், கலக்கங்கள் தான், கண்ணீர் தான். வசதியா இருக்கிறவங்களும் சரி, வசதி இல்லாதவங்களும் சரி, நான் கண்ட அனுபவத்துல, என்னுடைய ஊழிய பாதையில, தனிப்பட்ட ஜீவியத்துல. ஆனால் நமக்கு ஒருவர் உண்டு, நமக்கு ஒருவர் உண்டு. அவர் யார் தெரியுமா? அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு மேலான ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நாமம் நமக்கு சமீபமா இருக்கிறார். சொல்றார்,
கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுகிறேன். உங்கள் ஆவியை காப்பாற்றுகிறேன், உங்கள் ஆத்மாவை காப்பாற்றுகிறேன், உங்கள் சரீரத்தை நான் காப்பாற்றுகிறேன், நான் பலப்படுத்துகிறேன், நான் சக்தி கிடத்துகிறேன். அது மாத்திரமல்ல, நான் நீர் பாய்ச்சுகிறேன். அந்த நீர் எந்த நீர்? அதுதான் ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீராகிய நான் அது உங்கள் மேல் நான் ஊற்றுகிறேன், நான் பாய்ச்சுகிறேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்களுக்கு இந்த அனுபவத்தை புரிந்து கொள்ள முடியும். நான் புரிந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். நாம் தனிமையானவர்கள் அல்ல. நம்மோடு கூட ஒருவர் உண்டு, பெரியவர் நம்மோடு கூட உண்டு. அவர்களை காப்பாற்றுகிறவர், நம் சபத்தை கேட்கிறவர். அதிகாலை வேளையில் நீங்கள் அமரும் போது, அவருடைய பாதத்தில் அமரும் போது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அதுதான் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களோட பேசுகிறது யார் தெரியுமா? நான் தான் கர்த்தர், நான் தான் கர்த்தர், நான் கர்த்தராகி நான் காப்பாற்றுகிறேன். நான் உங்களோடு பேசுவேன், உங்கள் ஜெபத்தை கேட்பேன், உங்களோடு கூட இருக்கிறேன். நான் போய் சொல்லுகிற தேவன் அல்ல, நான் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நான் உண்மையுள்ள தேவன், நான் உயிருள்ள தேவன். காமானா ஷபானா துரா ஹமந்தனா கரரு சகுனந்தியாரகோகபா. நான் உண்மையுள்ள தேவன். ஒரு பிரச்சனை விலகுகிறது போல இருக்கலாம், இல்ல இமை போது நான் கைவிட்டேன், ஆனாலும் என்னுடைய உருக்கமான இறக்கங்களை சேர்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எழுதி வைத்திருக்கிற பேச என்னால முடியல. அவனுடைய பிரச்சனத்தை அளவில்லாமல் நான் உணர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். யார் இமை போது கைவிடப்பட்டிருக்கிறோம் அந்த வார்த்தை கேட்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர் உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார், அவர் உங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார், உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், அவர் நீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார். அந்த நீர் வற்றாத ஜீவ தண்ணீர், அந்த நீர் வற்றாது, அது வற்றாத ஜீவ நதி. அது உங்கள் மேல் பாய்ச்சல் பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். அவர் சொல்றாரு, நான் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுகிறேன். அடிக்கடி அதுக்கு நீர் பாய்ச்சி இரவும் பகலும் யாரும் அதை சேதப்படுத்தக்கூடாது. ஏன்னு சொன்னால் என்னுடைய பிள்ளை, அவளுக்காக நான் மரித்திருக்கிறேன், அவளுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கேன். காமானா ரீகாலா துரமா சந்தனமா. 32 நான் வருவோம் என்று சொன்னால் ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனோடு கூட இருந்தார், அந்நிய தேவன் அவனோடு கூட இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே, கர்த்தரே நம்மை காப்பாற்றுகிறவர். நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா ஒரு சில காரியங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன், நேரம் போதாதுன்னு நினைக்கிறேன். 32ஆம் அதிகாரத்துல வசனம் இருக்குது. 32ஆம் அதிகாரம். கர்த்தர் ஒருவரே அவனை என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அந்நிய தேவன் அவரோடு கூட இல்ல. 12ஆம் வசனம் 32:12. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு கூட இல்ல. அவருடைய பிள்ளைகளாகி நம்மோடு கூட வேற யாரும் இல்ல. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதாகல் நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே, கர்த்தரே அவரை வழி நடத்தினார். அந்த கர்த்தரே நம்மை காப்பாற்றுகிறவர், அவரே நமக்கு நீர் பாய்ச்சுகிறவர், அபிஷேகத்துக்குள்ளாய் நடத்தி நம்மை தூக்கி நிலைநிறுத்துகிறவர். இந்த தேசத்துல, நம்ம கொடுத்த தேசத்துல. ஹல்லேலூயா. நம்மை ஆக்குகிறவர், அவர் நம்மை அழிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் வழி நடத்துகிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை வழி நடத்துகிறவர், நம்மை நேசிக்கிறவர், நம்மோடு கூட பேசுகிறவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நம்மோடு கூட இருக்கிறார், இருந்து நம்மை காப்பாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா அதுல 12ஆம் வசனம் சொல்லுகிறது, பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட கர்த்தருக்கு பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவனை சுகமாய் தங்க பண்ணுவார், அவனை எந்நாளும் காப்பாற்றி. கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் கர்த்தர் காப்பாற்றுவார். நம்ம எல்லாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள். அவர் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, நம்ம அருமையான வசனம் கூட உண்டு, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. இது வேதம் சொல்லுகிறது. பென்யமீனை குறித்து சொல்லும் போது, நான் அவனோடு கூட தங்கி இருக்கிறேன், நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னாலும் நான் காப்பாற்றுவேன். ஒரு நாள் கூட நான் விட மாட்டேன். அவனை என்னாலும் காப்பாற்றி அவனுக்குள்ளே நான் என்ன செய்வேன்? வாசமா இருப்பேன். அவர் நம்மை காப்பாற்றுகிற தெய்வம், நம்மோடு கூட இருக்கிற தெய்வம், நம்மை காப்பாற்றுகிறவர், நம்ம இதை வழி நடத்துகிறது. மாத்திரமல்ல, சத்துருவான் நமக்கு விரோதமான நுகங்களை கொண்டு வரும்போது அந்த நுகங்களை முறிக்கிற, நம்மோடு கூட அந்த நுகங்களை முறிக்கிறவர்.
அடிமைத்தனத்தை நம்ம விடுதலை பண்ணுகிறார். இருளின் அதிகார அந்தகார வல்லமையிலிருந்து சங்கீதம் 18 சொல்லப்பட்ட வசனத்தின்படி இருளை வெளிச்சமாக்குவே என்று வைத்து நம்ம பார்க்கிறோம். நமக்கு விரோதமான இருள்கள், சத்துவான கொண்டு வருகிற மூடல்கள், முக்காண்டுகள், ஏசாயா 25 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மலையில் இருக்கிற மூடல்களை நான் அகற்றி போடுவேன், நான் முக்காடுகளை விலக்கி போடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா 25 நம்மோடு கூட இருக்கிறவர் சும்மா இல்ல. நமக்கு விரோதமாய் வருகிற நுகங்கள், எரேமியா 30 கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்தின்படி நான் உன் மேல் நுகங்களை முறித்து அவன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நுகங்களை முறித்து கட்டுகளை அறுத்து நமக்கு விரோதமான வருகிற இருளின் அதிகாரங்கள், அந்தகாரங்கள், வேதனைகளை என் தேவன் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். அதை சொல்றாரு, அவர் கர்த்தருக்கு பிரியமானவனோடு நான் என்னாலும் கூட இருக்கிறேன், அப்படி நான் என்னாலும் காப்பாற்றுறேன், அது மாதிரி அவனோடு நான் வாசமா இருப்பேன். அவர் வாசம் பண்ணும்போது அதிகாரம் நம்ம அவனுடைய அதிகாரம் ஒன்றும் செய்ய முடியாது. வரும், ஆனா கர்த்தர் அதை விலகி போக பண்ணுவார். மூடல்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. முக்காடுகள் போட்டு நம்மை போர்த்த முடியாது. அவனுடைய மூடல்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லி ஏசாயா 10 கொடுக்கப்பட்டது 27 சொல்லி நினைக்கிறேன். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். கர்த்தர், நான் உனக்கு நீர் பாய்ச்சுறேன், உன்னை காப்பாற்றுகிறது மாத்திரமல்ல, நான் தொடர்ந்து உனக்கு அபிஷேகத்தை ஊற்றி கொண்டே இருக்கிறேன். அதனை பெற்றுக்கொள், அதனை துக்கப்படுத்தி விட்டு அதை என்ன செய்யாத, அசட்டை பண்ணி விடாது, அதனை பெற்றுக்கொள். நான் பாய்ச்சி கொண்டே இருக்கிறேன். எதற்காக? உன்னை சேதப்படுத்துவதற்காக அல்ல, நான் காப்பாற்றி உனக்கு அதற்கு நீர் அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தக்கூடாதபடி நான் என்ன செய்வேன், இரவும் பகலாக என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். நான் காத்து கொண்டிருக்கிறேன். சத்து உன்னை மூடர்களை கொண்டு வரக்கூடாதபடி, முக்காடுகளை கொண்டு வரக்கூடாதபடி, நுகங்களை வைக்காதபடி, அவருடைய அதிகாரத்தை வைத்து அடிமைத்தனப்படுத்தாதபடி நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேத வசனத்துக்கு வருவோம் என்று சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா புஸ்தகத்துல 24 17 ஒரு வசனத்தை நான் பார்த்தேன். அந்த வசனம் சொல்லுகிறது, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாக எகிப்து தேசம் புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நம்மை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நம்மை என்ன செய்தாராம், காப்பாற்றினாராம். நம் எல்லா வழிகளையும் நம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து கர்த்தர் என்ன செய்தாரா, அந்த ஜனங்களை காப்பாற்றி என்ன செய்தாரு, கொண்டு வந்தார் வெளியில. அது யார் செய்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக கர்த்தர் தானே நம்மை காப்பாற்றினார். வேதம் சொல்லுகிறது, நம்மை காப்பாற்றி நம்ம தேவனாகிய கர்த்தர் தாமே. கர்த்தரே நம்மை காப்பாற்றுகிறார், அவரே நமக்கு நீர் பாய்ச்சுகிறார் என்று சொல்லி அவர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்ம வேதத்துல நம்ம பார்ப்போம்னு சொன்னா 1 நாளாகமம் இந்த புஸ்தகம் 18 அதிகாரத்துல பார்க்கும்போது 1 நாளாகமம் 18 வாங்க. அதுல தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினால அவன் போன இடத்துலதான் கர்த்தர் அவனை என்ன செய்தாரா, காப்பாற்றினாராம். அதுல 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் வசனமும் 13ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னா அதுல அந்த கீழ்ப்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கு. தாவீது போன இடத்துல எல்லாம் அவனை என்ன செய்தாரா, கர்த்தர் காப்பாற்றினார். நம்மை காப்பாற்றுகிறவர் கர்த்தர். தான் அந்த செய்தியினுடைய வார்த்தை சொல்லுகிறது, செய்தியினுடைய தலைப்பு சொல்லுகிறது, கர்த்தரே அவனை காப்பாற்றினார். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துல 30 கூட இருந்த தேவனாய் கர்த்தர் நம்மையும் கூட இந்நாள் வரைக்கும் இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பாற்றுகிறது. யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது நானே அவனோடு கூட இருந்தேன். வேற யார் அந்நிய தேவன் யாரும் அவனோடு கூட இருந்தேன். நானே இருக்கிறவனமாக இருக்கிறேன். நானே இருக்கிறேன். எதற்காக? காப்பாற்றுவதற்காக, நான் தாங்குவதற்காக, தப்பு வைப்பதற்காக, என் பிள்ளைகளை விடுவிப்பதற்காக. அதற்காகவே நான் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய கட்டளைகளை பின்பற்றுவதற்கு நான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறதா இருக்கிறது மாத்திரமல்ல, என்னுடைய உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற நான் உண்மையுள்ள தேவனா நான் இருக்கிறேன். இந்த 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவன் என்ன செய்தாராம், காப்பாற்ற. அதே போல இந்த 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் தாவீது எதேமில் தனையம் போட்டான், எதேமில் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன இடத்துல கர்த்தர் அவனை என்ன செய்தாரு, காப்பாற்றினார். இந்த 6ஆம் வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு விரோதமான சீரியர்களை என்ன செய்தான், முறியடிச்சான்னு வேத்து நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல அவங்க காணிக்கை கொண்டு வந்தாங்க. அவன் போன இடத்துல கர்த்தர் அந்த சத்துருந்த அவனை விலக்கி அவனை காப்பாற்றி என்ன செய்தாரு, கொண்டு வந்தாருன்னு சொல்லி தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துல நம்ம எங்க சென்றால் நம்ம முன்பாக இருக்க சத்துருக்களை கர்த்தர் என்ன செய்தாரு, அவரை செய்தாரு, துரத்துவாரு.
விலகி போக பண்ணுவார். நம்மை அவர் இறங்கி ஒரு என்ன செய்வார், காப்பாற்றுவார் என்று சொன்னார். நம்ம அவருடைய பிள்ளைகள், நமக்காக ஜீவன் தந்தவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர், நமக்காக சகலத்தை செய்து முடித்தவர், நமக்காக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தை நாம் ஜெயம் பெற்றிருக்கிறோம் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர்ல சாப்டர் 15:27 இயேசு கிறிஸ்துவினாலே நம்ம என்ன செய்திருக்கிறோம், ஜெயத்தை பெற்றிருக்கிறோம். என்ன ஜெயத்தை பெற்றிருக்கிறோம்? நாம் பாதுகாக்கப்பட்டு அவர் மூலமாய் நம்ம இந்த உலகத்துல நம் ஜெயத்தை எடுத்துக்கொண்டு வருகிறோம். அவராலே நமக்கு ஜெயம் உண்டாகிறது. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். இன்னும் ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையை நம்ம பார்ப்போம். 12:7 சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி என்ன செய்வீர், காத்துக்கொள்வீர். சொல்லப்பட்டிருக்கிறது. அது முன் வசனம், கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தடவை உருக்கி புடம்பிட்டப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. கர்த்தாவே நீர் அவர்களை என்ன செய்தீர், இந்த வார்த்தையின் நீர் அவளை காப்பார். யாரை காப்பா? கர்த்தருடைய பிள்ளைகளை. இல்ல ஏழைகளை குறித்து இந்த முழு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனம், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்போது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களை அவனை காத்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் என்ன செய்வார, காத்து நமக்கு விரோதமாய் சீறுகிற சத்துடைய கிரியைகளை நம்மை விடுவித்து, ஏழைகள் விடுகிற பெருமூச்சு நிமித்தம் நம்மை காத்து நம்மை என்ன செய்கிறார், தப்பு வைக்கிறார், நம்மை சுகமா இருக்கிற பண்ணுகிறார். அதே அதிகாரத்துல வேதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு என்ன செய்கிறாரு, உண்மையாகவே அவங்க சீருகிற அந்த சந்ததிக்கு விலைக்கு என்ன செய்கிறாராம், கர்த்தனை காத்துக்கொள்கிறார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 31ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம், சங்கீதம் 31:20ஆம் வசனத்துல கர்த்தருடைய அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை தம் சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உங்களுடைய குடாரத்திலே ஒளித்து வைத்து என்ன செய்கிறீர், காப்பாற்றுகிறீர். மனுஷனுடைய அகங்காரங்கள், கர்த்தருடைய கிரியைகள், அதிகாரங்கள், அந்தகாரங்கள், அடிமைத்தனங்கள் எல்லாவற்றிற்கும் இருந்து நம்மை விடுவித்து பாதுகாக்கிறவர் யார் என்று சொல்லும் போது இந்த வசனம் அருமையை சொல்லப்பட்டது. நம்ம என்ன செய்கிறாரா, மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை தமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உங்க குடாரத்துல என்ன செய்யறீங்க, நீங்க ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீங்க. உங்க குடாரத்துல நீங்க ஒளித்து வைத்து என்ன செய்யறீங்க, காப்பாற்றுகிறீங்க நம்ம பார்க்கிறோம். எப்போ மனுஷங்க வல்லமைகள் அவருடைய பிள்ளைகளாக நமக்கு விரோதமா இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கார். இந்த காரியம் யாரால வருகிறது, இந்த போராட்டங்கள் யார் மூலமாய் வருகிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், செய்யறாரு. அவருடைய சமூகத்தை நமக்கு ஓடி வரும்போது அந்த சமூகத்தின் மறைவுல நம்மை மறைத்து, அவருடைய குடார ஒளிவுல நம்மை மறைத்து நம்ம என்ன செய்யறார், நம்மை ஒளித்து வைத்து என்ன செய்யற, பாதுகாக்கிறாரா. வேதம் சொல்லுகிறது 121ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல அந்த எல்லாம் தெரிந்த ஒரு வசனம் தான், பகலில் வெயிலாகிலும் இறைவனை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தருடைய எல்லா தீங்குக்கு விலைக்கு என்ன செய்வாரா, காப்போம், ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லி நம்ம ஆத்துமாவை காக்கிறவர், எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிறவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இந்த நாளில நம்ம ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து என்னால் நம்மோடு கூட இருந்து நமக்கு தண்ணீர் நம்மை அடிக்கடி அதுக்கு நீர் பாய்ச்சி அதை ஒருவரை சேதப்படுத்த கூடாது, இரவும் பகலும் அது நான் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நான் என்ன செய்கிறேன், நான் என்னாலும் காப்பாற்றுகிறேன், என்னாலும் நான் ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன். எல்லா நாளுக்கும் நமக்கு உடன்படிக்கை வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. எதுவும் சொல்ல, உலகத்தின் முடிவு சகல நாட்கள் உங்களோடு கூட நான் இருக்கிறேன், என்னாலும் கர்த்தராகிய நான் காப்பாற்றினேன், கர்த்தராகிய நான் காப்பாற்றினேன், நான் அவனோடு கூட இருந்தேன், நான் சுகமாய் அவனை தாங்க பண்ணுவேன், அவனோடு கூட சுகமாய் தாங்க பண்ணுவேன், அவனை என்னாலும் காப்பாற்றுவேன், அவனோடு நான் வாசம் பண்ணுவேன். சத்தத்துக்கு பெருமூச்சுக்கு என் பிள்ளைகளுக்கு பெருமூச்சுக்கு நான் அவங்களை விட மாட்டேன். சீர்கிற சத்துரு போல சீருகிற என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சீர்கிறவர்களுக்கு முன்பாக அவளை என்ன செய்ய மாட்டேன், ஒப்பு கொடுக்க மாட்டேன். அவளுடைய பெருமூச்சு நிமித்தம் அவளை பாதுகாத்துக் கொள்வேன், அவளை அதுல சுகமாய் தாங்க பண்ணுவேன், அவளை காப்பாற்றுவேன் என்று சொல்லி நம்மை பாதுகாக்கிற, நம்மை விடுவி சொல்லுகிறது.
ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றினேன் என்று சொல்லி ஆண்டவரே, கர்த்தரைங்களை ஒவ்வொரு நாளும் சுவாமி, ஒவ்வொரு நாளும் அப்பா நான் எப்படி காப்பாற்றுகிறேன், நான் அதுக்கு நீர் பாய்ச்சுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் நீர் பாய்ச்சி அடிக்கடி நான் தண்ணீர் பாய்ச்சி அதை ஒருவரும் நான் சேதப்படுத்த, இரவும் பகலை அது ஒருவரும் சேதப்படுத்த கூடாதபடி என்னால் நான் காக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, இப்போதான் நீயும் தொடங்கினமா இருந்ததப்பா, அந்த 11ஆம் மாதத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இம்மட்டு காத்த இம்மானுவேலவர், இம்மட்டு எங்களோடு கூட இருந்த இம்மானுவேலர், இம்மட்டு உதவி எபனேசரப்பா, இம்மானுவேலராய் எபனேசராய் யெகோவா ஈரேவாய் கர்த்தாவே, எங்களோடு கூட நீ இருக்கிற தேவன் இருக்கிறவனமாக இருக்கிறதுக்காய் நன்றியோடுமை சொல்லிக்கிறோம். வார்த்தையின்படி ஆண்டவரே, நீ உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆவியானவரே, உமக்கு நான் நன்றி செலுத்தி செபிக்கிறேன் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் கர்த்தாவே, இந்த ஐக்கியத்துக்கு ஆண்டவரே காரணமாய் இருக்கிற ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை கர்த்தருடைய கருத்துல சகோதரிக்கா நான் செபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. பிரதர்க்கா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த முழு குடும்பத்தையும் கர்த்தா நீ மறைத்துக் கொள்ள முடியாது என்ற கருத்து, ரத்தத்தின் மறைவுக்குள்ளே மறைத்துக் கொள்ள முடியாது என்ற கருத்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அம்மாவுக்கா நாங்கள் செபிக்கிறோம், சாண்டனா அக்ஷாபியாய்க்கா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தா பிரேயர் லீட் பண்ணி கொண்டு அருமையான குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே நல்ல கர்த்தாவே, அருமையான சூசனுடைய மகனுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிற கர்த்தர் அந்த புண்களை கர்த்தர் ஆறும்படி செய்வீராக. அதன் மூலமாய் வருகிற சர்வ பலவீனங்களை கர்த்தர் மாற்றிப்படும்படியா என்ற கருத்தை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. சந்தனமா ரீகா பௌரியால துர்விகபா. ஹல்லேலூயா. கிளையாத்தின் பிசிந்தைலமாய் இருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம், ரண வைத்தியராய் இருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நாளில் என்ன இணைந்திருக்கிற பேபி சகோதரிக்காக, ஏஞ்சல் ஃபேமிலிக்காக, பிரேமாக்கா குடும்பத்துக்காக, ஆண்டவரே கூடியிருக்கிற எல்லா மக்களையும் அப்பா அச்சமாண்டிக்கா நாங்கள் விசேஷமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அம்மா பலப்படுத்துங்க. இந்த வயதான நாட்களில் ஒவ்வொரு நாளும் மகளை நீ காப்பாற்றும்படியாய், நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இந்த கர்த்தான் நிறையாது முதிர்வை நான் தாங்குவேன், நான் ஏந்துவேன், சுமப்பேன் சொன்ன தேவன் நம்ம தொடர்ந்து நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் குடும்பங்களை கர்த்தருடைய கருத்தாங்க சமர்ப்பித்து செபிக்கிறோம் அப்பா. நீ செபிக்கிற எல்லா பிள்ளைகளோடும் தெய்வ ஆசீர்வாதம், தெய்வ பிரசன்ன மகளோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் அடியாளை கூட தாழ்த்தி சமர்ப்பித்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள அதிகார நாமத்தினால வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த கார வல்லமை சக்திகளை மேற்கொண்டு கர்த்தரட்சமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெயம் எடுத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமேடு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும்